தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். புதுச்சேரி, கேரளாவில் நடைமுறையில் உள்ளது போலவே அதிக தேவையுள்ள வாகன நம்பர்களுக்கு இ-பைடிங் எனப்படும் ஆன்லைன் முறையில் ஏலம் விடப்பட்டு வாகனங்களுக்கான ஃபேன்சி எண்களை ஒதுக்கீடு பெறும் வகையில் புதிய நடைமுறையை தமிழக அரசு கொண்டு வந்துள்ளது. இதற்காக மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் செய்து புதிய வரைவு விதிகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு RTO அலுவலகம் மூலம் பதிவு எண் வழங்கப்படுகிறது. அதில் குறிப்பிட்ட ஃபேன்சி எண்ணை வாங்குவதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும். தற்போது வாகனங்களுக்கான ஃபேன்சி எண்களை ஏல முறையில் ஒதுக்கீடு செய்யும் வகையில் புதிய நடைமுறையை தமிழக அரசு கொண்டு வந்துள்ளது. இதற்காக மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் செய்து புதிய வரைவு விதிகளை அரசு வெளியிட்டுள்ளது. இந்த நடைமுறை ஏற்கனவே புதுச்சேரி, கேரளாவில் நடைமுறையில் உள்ளது. அதிக தேவையுள்ள நம்பர்களுக்கு இ-பைடிங் எனப்படும் ஆன்லைன் முறையில் ஏலம் விடப்படும். இந்த முறையால் அரசுக்கு அதிக வருவாய் கிடைக்கும். இதனால் ஃபேன்சி நம்பர் வாங்குவதற்கு நீடிக்கும் குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும். புதிய முறையின்படி ஃபேன்சி நம்பர் வாங்குவதற்காக இருந்த நிலையான கட்டணம் மாற்றப்படுகிறது. இனி ஏலம் முறையில் அதிக விலை கொடுப்பவர்களுக்கு நம்பர் கிடைக்கும். இதற்கான நுழைவு கட்டணம் 1000 ரூபாயிலிருந்து 2000ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. fancy.parivahan.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து ஃபேன்சி எண்களை தேர்வு செய்ய வேண்டும். ஏலத்தில் வெற்றி பெற்றவர்கள் 48 மணி நேரத்திற்குள் பணத்தை கட்ட வேண்டும். 30 நாட்களுக்கு வாகனத்தை RTO அலுவலகத்தில் பதிவு செய்யவில்லை என்றால் அந்த நம்பர் ரத்து செய்யப்பட்டு பொது ஏலத்திற்கு விடப்படும். இந்த புதிய விதி ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது.